ஹலோ யூஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆவரேஜஸ்னுடைய பேசிக் கான்செப்ட் அந்த கான்செப்ட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆவரேஜஸ் கான்செப்ட்ஸை வந்து நம்ம எதுக்குலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூஸ் ஆகும்னா பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ஸு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம்ஸ் இது எல்லாத்துக்குமே இந்த ஆவரேஜஸ்லேருந்து கேள்விகள் இருந்துச்சுன்னா இந்த டுட்டோரியல் பார்த்தாலே போதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஆவரேஜ்னாலே நமக்கு ஏற்கனவே தெரியும் சம் ஆஃப் ஆல் த ஐட்டம்ஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். சம் ஆஃப் த ஐட்டம்ஸ் இதுதான் இந்த ஃபார்முலா தான் மேலே மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். இதே நமக்கு சம் ஆஃப் த ஐட்டம் வேணும்னா ஆவரேஜையும் டோட்டலையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு சம் ஆஃப் த ஐட்டம்ஸ் கிடைச்சிடும். இதுதான் ஃபார்முலாஸு. நம்மகிட்ட இது ஆவரேஜஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஒரு 4 நம்பருக்கு ஆவரேஜ் 4 நம்பர் கொடுத்து அதுக்கு ஆவரேஜ் கேட்குறாங்க. இந்த 4 நம்பருக்கு ஆவரேஜ் 4 நம்பரையும் ஆட் பண்ணி மொத்தம் எத்தனை கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ்னா 4. அதனால 4 டிவைட் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். இவ்வளவுதான் நம்ம ஆவரேஜஸ். இப்போ ஒரு 5 ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் இது மாதிரி நம்பர்ஸ்க்குலாம் எப்படி ஈஸியா நம்ம ஷார்ட்கட்ல எப்படி ஆவரேஜ் ஃபைண்ட் பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆட் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் 5 ஆட் நம்பர்ஸ்க்கு நமக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ் எடுத்து ஆட் பண்ணி 5 டிவைட் பண்ணி கொண்டு வரது கஷ்டம். இதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ்க்கு நமக்கு ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுனா போதும். இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா இந்த என் என்னவோ அதே தான் ஆன்சராகவும் இருக்கும். இப்போ 5 தான் 5 ஆட் நம்பர்ஸ் கேட்கறாங்க. இப்போ ஆவரேஜ் என்னவா இருக்கும் 5 தான் இருக்கும். இந்த மாதிரி இதான் ஷார்ட்கட்டு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட்கட்ல போட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்து ஈவன் நம்பர்ஸ் பாருங்க. ஈவன் நம்பர்ஸ்க்கு என் ஈவன் நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஆவரேஜ் அதுக்கு ஆவரேஜ் என்னவா இருக்கும்னா n+1 இருக்கும். இப்போ 5 ஈவன் நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. அதனுடைய ஆவரேஜ் என்ன வரும்னா 5 + 1 6 இருக்கும். அதுதான் ஆன்சர் 6. உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் n நேச்சுரல் இதே மாதிரி n நேச்சுரல் நம்பருக்கு ஆவரேஜ் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா n+1/2. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 20 இந்த மாதிரி டைரக்டா அப்ளை பண்ணி போட்டா லேட் ஆகும். அதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம்னா இதே 20 30 இது மாதிரி சின்ன நம்பர்ல கொடுத்துட்டா உங்களுக்கு ஈஸி. இதே 100 200 அந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ல போகும்போது இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். டைம் சேவ் ஆகும். அதுக்காக தான் இந்த ஃபார்முலா மெத்தட் சொல்லிட்டு இருக்கேன். n+1ல போகும்போது நமக்கு அதே ஆன்சர் தான் வருது. நார்மல் மெத்தட்ல போகும்போது நமக்கு அதே ஆன்சர் தான் வருது. நேச்சுரல் நம்பருக்கு ஃபார்முலா n+1/2. நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கேட்டிருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். n+1 × 2n+1/6. அதே மாதிரி கியூபுக்கு ஃபார்முலா. இப்போ பாருங்க ஸ்கொயருக்கு போடணும்னா ஸ்கொயர் பண்ணணும், அதை ஆட் பண்ணணும், அதுக்குமேட்டு அதை டிவைட் பண்ணணும். இத்தனை வேலை இருக்கு. அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. இந்த ஃபார்முலாவில் எடுத்து கிவன் நம்பரை என்னன்னு வச்சுட்டு இந்த ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணா போதும் நமக்கு டேரக்டா ஆன்சர் வந்துடும். இதே மாதிரி கியூபுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் இங்க கொடுக்கல. நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் ஆவரேஜ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இப்போ ஒரு 1ல இருந்து 10 நம்பர் கொடுத்து இந்த 10 நம்பருக்கு ஆவரேஜ் எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணிட்டு இருக்க டைம் ஆகும். அதுக்கு பதிலாக நமக்கு ஈஸியான ஃபார்முலா என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்றோம்னா நமக்கு அதே ஆவரேஜ் தான் வரும். இப்போ இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு. இப்போ இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவா உங்களுக்கு நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ அந்த நம்பர்ஸ்னுடைய மிடில் எடுங்க. மிடில் என்னவோ அதான் ஆவரேஜா இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணவும் தேவையில்லை. இந்த ஃபார்முலா தள்ளி போட தேவையில்லை. இது இன்னும் ஷார்ட்கட்டு. இந்த மிடில் எடுத்தா நமக்கு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருக்கும்போது மட்டும் இந்த மிடில் எடுங்க. கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இல்லாத போது மிடில் எடுத்தா அது கரெக்டா வராது. கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த மிடில் 5.5 ஆவரேஜ். இதே மாதிரி போன இதுக்கு அப்ளை பண்ணா ஸ்கொயருக்கு இந்த ஃபார்மேட் அப்ளை ஆகாது. அதே கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல நம்ம ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ்க்கு எல்லாருமே அப்ளை ஆகும். இப்போ ஈவன் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ இதுல மிடில் என்ன 6. அப்போ என்ன இருக்கும் ஆவரேஜும் 6 தான் இருக்கும். அதே மாதிரி ஆட் நம்பர்ஸ்க்கு பாருங்க. இந்த நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ்ல எது மிடில் 5 தான் மிடில். அப்போ என்ன இருக்கும் 5 தான் ஆவரேஜா இருக்கும். இதுதான் ஷார்ட்கட்டு. இது ஸ்கொயர்ஸ்க்கு அப்ளை ஆகாது. அப்புறமேட்டு நெக்ஸ்ட் 1 to n ஆட் நம்பர்ஸ் 1 to n எவ்வளவு வேணா இருக்கலாம். ஆட் நம்பர்ஸ்க்கு எப்படி ஆவரேஜ். இப்போ 1 to n இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வெறும் n கொடுத்துருந்துச்சு. ஆட் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். ஆட் நம்பர்ஸ் இது வெறும் n ஆட் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கு. வெறும் n ஆட் நம்பர்ஸ்னா ஸ்டார்டிங் எதிரியா வேணா இருக்கலாம். இப்போ எப்படி கேட்பாங்கன்னா அந்த மாதிரி கேள்வி 5 ஆட் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் வித் 9 அப்படி கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்விஸ்லாம் இப்போ 1 to n ஃபார்முலா இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எதுக்குன்னா ஸ்டார்ட் கண்டிப்பா 1ல தான் இருக்கும்.
எவ்வளோ நம்பர் வேணா கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி டைப்புக்கு தான் இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். இந்த ஃபார்முலாக்கு வந்து லாஸ்ட் நம்பர் பிளஸ் 1/2 லாஸ்ட் ஆட் நம்பர் பிளஸ் 1/2 போட்டால் நமக்கு வந்து இது டைரக்ட் ஷார்ட்கட்ல நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இங்கே வந்து ஒரு 100 கூட இருக்கலாம். நமக்கு என்ன தேவை 100 கொடுத்துருக்க கிவன்லேயே நம்ம கொஸ்டின் எடுத்து போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் ஈஸியாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனால. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு 100 நீங்கள் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 100 வச்சு டிவைட் பண்ணி போட்டு ஆன்சர் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த ஃபார்முலா மெத்தடில் போக சொல்கிறேன். இதே வந்து ஆவரேஜஸ் வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த ஷார்ட்கட் வந்து இதுக்கு அப்ளை ஆகுது. மிடில் நம்பர்லாம் இதுக்கு எடுக்க முடியாது. நம்ம பார்த்தது வந்து ஆட் நம்பர், ஈவன் நம்பர், அப்புறமேட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் அப்புறமேட்டு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அந்த மிடில் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஸ்கொயர்ஸு அப்புறமேட்டு 1 to n இதுக்கெல்லாம் வந்து இது அப்ளை ஆகாது. நெக்ஸ்ட் வந்து 2 to n ஈவன் நம்பர்ஸ். 2 to n ஈவன் நம்பர்ஸ்க்கு வந்து ஃபார்முலா லாஸ்ட் ஈவன் நம்பர் பிளஸ் 2/2 இதுதான் ஃபார்முலா. இந்த மாதிரி 2 to 8 அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஏற்கனவே வந்து நம்ம n ஈவன் நம்பர்ஸ்க்கு பார்த்தோம். இங்கே வந்து 2லேருந்து மட்டும்தான் ஸ்டார்டிங் வந்து 2 எத்தனை நம்பர் வேணா கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஃபார்முலா வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைச்சிடும். ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா வந்து ஸ்டார்டிங் வந்து என்ன நம்பர்ல வேணா ஸ்டார்ட் பண்ண சொன்னோம். 8ல கூட ஸ்டார்ட் பண்ண சொன்னோம். ஏற்கனவே பார்த்த n ஈவன் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா இது வந்து 2 to n ஸ்டார்ட் வந்து கண்டிப்பாக 2ல இருக்கும். இந்த மாதிரி 2ல ஸ்டார்ட் ஆகி என்ன n நம்பர்ஸ் கொடுத்துருக்க மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம வந்து அதே ஆன்சரை நம்மளால ஷார்ட் ஃபார்ம்ல கொண்டு வர முடியும். இப்போ வந்து இந்த ஃபார்முலா பேசிஸ்ல பார்த்தோம். இதே நம்பர் பேஸ் பண்ணி ஃபார்முலா இல்லாம எப்படி வந்து கேட்பாங்க சம்ஸ் அப்படின்றத ஒரு 3 சம் பார்க்க போறோம். இப்போ வந்து 9 அப்சர்வேஷன்ஸ் இருக்கு. அந்த 9ஐயும் வந்து 1 2 3 4 5 6 நான் வச்சுட்டேன். என்ன 9 கொடுக்கலங்க, அந்த 9 நான் வந்து 1 2 3 4 வச்சுட்டேன். அந்த 9 ஆவரேஜ் வந்து 87 கொடுத்துட்டாங்க. 87 இந்த 9 ஆவரேஜ் வந்து 87. ஓகே 87. இப்போ அதுல வந்து ஃபர்ஸ்ட் 5 ஆவரேஜ் வந்து 79னும் அடுத்த 3 ஆவரேஜ் வந்து 92ன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இங்க பாக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ வந்து 9th என்ன அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. 9th இப்போ இதனுடைய ஃபர்ஸ்ட் 5 ஆவரேஜ் வந்து 79. அப்போ வந்து 79 × 5 போட்டா நமக்கு வந்து சம் கிடைச்சிருமா இந்த 5 சம். அதுதான் இங்க மேல ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே பார்த்துருப்போம். இந்த சம் வேணும்னா இந்த டோட்டல் நம்பர் டிவைட் பைல இருந்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கும். இந்த ஃபார்முலா தான் இங்க அப்ளை பண்ணிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் 5க்கு சம் ஆஃப் ஐட்டம் எவ்வளோ, அப்புறமேட்டு இந்த 3க்கு சம் ஆஃப் ஐட்டம் எவ்வளோ, அப்புறம் டோட்டல் 9 நம்பர்ஸ்க்கும் வந்து ஆவரேஜ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு நம்ம டோட்டல் 9 நம்பர்ஸ்க்கும் வந்து ஆவரேஜ் வச்சு டோட்டல் சம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ டோட்டல் சம் ஃபார் 9 நம்பர்ஸ், டோட்டல் சம் ஃபார் 5 நம்பர்ஸ், டோட்டல் சம் ஃபார் 3 நம்பர்ஸ். இப்போ 5 3 8 நம்பர்ஸ் வந்து 9 நம்பர்ஸ்ல மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கடைசியா ஒரு நம்பர் அந்த 9th நம்பர் என்னன்றது கிடைச்சிடும். அதுதான் வந்து 122. இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ல இந்த மாதிரி கேட்பாங்க சம். இதே வந்து லாஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதே வந்து மிடில் நம்பர் என்ன, மிடில் நம்பர் வந்து நம்பர்னுடைய சம் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கு பார்த்துக்கோங்க. இது வந்து செகண்ட் பார்க்கலாம். இப்போ வந்து ஏற்கனவே நம்ம ஃபார்முலாஸ்ல நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஏற்கனவே நம்ம பார்த்ததுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் 200 டேர்ம்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. ஆவரேஜா ஃபர்ஸ்ட் 200 டேர்ம்ஸ். நம்ம பார்த்ததெல்லாம் ஆட் நம்பர், ஈவன் நம்பர், நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் 200 டேர்ம்ஸ் அது வந்து ஒரு சீரீஸும் கொடுத்துட்டாங்க. 1 - 2 3 - 4 இது மாதிரி 200 வரைக்கும் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ், செகண்ட் நம்பர் மைனஸ், இந்த 2 நம்பர் சேர்த்தா -1. இதே மாதிரி 200 டேர்முக்கும் -1 எடுத்தா 100 தடவை -1 வரும். அப்ப என்ன போட்டுக்கலாம், நம்ம -100ன்னு போட்டுக்கலாம். இதுக்கு ஆவரேஜ் வேணும்னா மொத்தம் 200 நம்பர், அதனால டிவைட் பை 200. இதுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா ஈஸியா 0.5. இந்த மாதிரி சம்ஸ் வந்து இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சம்ஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் சம் என்னன்னா வந்து ஈக்குவேஷன் பேசிஸ்ல வந்து நம்ம வந்து கொஷினை ஃபார்ம் பண்ணி நமக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிற ஃபார்மேட்டில் ஆவரேஜஸ் சம் இருக்கு. அந்த மாதிரி சம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 3 பர்சன்ஸ் ஏபிசின்ற பர்சன்டினுடைய ஆவரேஜ் வெயிட் வந்து 45 kgsனும், ஏபின்ற 2 பர்சனுடைய ஆவரேஜ் வெயிட் வந்து 40 kgsனும், பிசின்ற 2 பேர்த்தினுடைய ஆவரேஜ் வெயிட் வந்து 43 kgsனும் கொடுத்துட்டாங்க. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா வந்து பி கேட்குறாங்க. வெயிட் ஆஃப் பி என்னன்றது கேட்குறாங்க. நம்மகிட்ட ஆவரேஜ் வெயிட் கேட்கல, நம்மகிட்ட வெயிட் ஆஃப் பி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சம் ஆஃப் வெயிட் வேணும்னா நம்ம ஆவரேஜ் இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் வெயிட்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தோம். அதே மாதிரியே தான் இங்கே வந்து நம்ம ஏபிசியினுடைய சம் டோட்டல் சம் வேணும்னா இதே மாதிரியே ஆவரேஜ் இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் போட்டோம்னா நமக்கு வந்து டோட்டல் சம் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோன்றது கிடைச்சிடும். அதே மாதிரி ஏபி பிசி ரெண்டுத்தையுமே கால்குலேட் பண்ணிக்கிறோம். இப்போ ஏபி பிசியை வந்து நம்ம ரெண்டுத்தையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறா நமக்கு என்ன கிடைக்கும், ஏபி
ஏ 2b வரும், அப்புறமேட்டு a + 2b + cன்ற மாதிரி வரும். இப்போ a + b + cக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் 135ன்னு. இப்போ இது மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணா நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்ல 86 ப்ளஸ் பண்ணும்போது 166ன்ற மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இப்போ இதுல வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் a + b + cன்றது நமக்கு தெரியும் 135 சம் ஆஃப் ஐட்டம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், a + b + cக்கு பதிலாக 135ன்றதை அப்ளை பண்ணிட்டோம்னா இதை கொண்டு போய் இந்த டூ மைனஸ் பண்ணிட்டு பிக்கு வந்து நமக்கு ஆன்சர் வச்சிடும். இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல வந்து ஃபார்ம் பண்ணிட்டும் நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த கொஷின்ஸ் வந்து நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கறது தான் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி வந்து எப்படி இந்த ஆவரேஜஸ் சம்மில் வந்து கேட்குறாங்க, எப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஆவரேஜ் டிக்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி ஃபார்முலா டைப்ஸ் ஆஃப் சம்தெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.